இச்சபோட் சினிமாவில் எந்த வீடியோலாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்றைக்கி எபிசோடில் வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்தது. என்ன அப்படின்னா, இப்போது பிஆர் ஆக்டிவிட்டி பற்றி வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து பெருசாக போகுது. ஸோ சுனிதா வந்து இந்த மாதிரி பிஆர் பண்ணி தான் மேலே வராங்க, நெகட்டிவ் பிஆர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து அப்படி ஒருத்தர் பண்ணி இந்த மாதிரி இந்த ஷோவில் மேலே வர முடியும் அப்படின்னா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மேலே வர முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு பிஆருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பேசினது வந்து பார்க்க முடிஞ்சுது. அதாவது அது பண்ணாலுமே நீங்கள் ஏதாவது பண்ணால் மட்டும்தான் இந்த ஷோவில் வந்து மேலே வர முடியும். ஸோ அதுக்கு படங்களில் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு ஹை பட்ஜெட் படத்துக்கு வந்து நாங்கள் எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணாலும் மக்கள் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் நெகட்டிவ் பிஆருக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விமர்சனங்கள் உங்கள் மேலே வருது அப்படின்னா அதை நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி திருத்திட்டு அடுத்த டைம் வந்து அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிற முனைப்பு தான் நமக்கு மேலே இருக்கணுமே தவிர நம்ம அதை திரும்ப அந்த தப்பை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பார் நெகட்டிவ் பிஆருக்கு. இந்த மாதிரி நெகட்டிவாக ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு. அதுக்கு வந்து சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா பிரேக் விடும்போது வந்து அவங்க ஒரு மீனிங்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நீ விஜய் சேதுபதி சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்பல, அது நீ பண்ண தப்பு தான். ஸோ அதனால் அதை நீ தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் வந்து சொல்லி விட்டாங்க அவங்க. அதை வந்து விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா பிரேக் முடிஞ்சுட்டு வந்துட்டோடனே, தயவு செஞ்சு சாச்சனா சொன்னதை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க, சாச்சனாவுக்கு ஒன்றுமே புரியல, ஸோ நீங்கள் அந்த சென்ஸில் எடுத்துக்காதீங்க, நான் சொன்ன மீனிங்கே வேறு அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சனாவுக்கு வந்து ஒரு ஷாக் கொடுத்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி அந்த பிரேக் விடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா வந்து சௌந்தர்யா வந்து ஒரு மாதிரி கலாய்ச்சிருப்பாங்க. ஏன்னா சௌந்தர்யா வந்து விஜய் சேதுபதி வந்து சப்போர்ட்டாக பேசும்போது கிளாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா வந்து ஒரு மாதிரி அதே மாதிரி வந்து பண்ணி காட்டி சிரிச்சிருப்பாங்க. ஸோ உடனே சுனிதா இருந்துட்டு அவங்க தானே வெளியே இவ்வளோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சுனிதாவும் வந்து காண்டா சொன்னதை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி வர்ஷினியும் வந்து இவங்க 3 பேருக்குமே வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாச்சனாவுக்கும் வர்ஷினிக்கும் சௌந்தர்யா மேலே சுத்தமாக ஆகாது. சுனிதாவுக்கு சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க யாரையுமே வந்து ஆகாது. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து அவங்க ரியாக்ட் பண்ணது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.